கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் அருமை ஆண்டவர் நம்மை குடும்பங்களாக சபையாக பாதுகாத்த அவருடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமத்திலே தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக அருமை ஆண்டவன் அவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாம் மையப்படுவதாக. நாம் பல இடங்களாக இருந்து தேவனை துதிக்கிற வேளையிலே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியாக, தேவனுடைய மகிமையினால் நம்மை நிரப்பப்படும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் தேவனை துதிப்போம். அருமை ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தா. அந்த காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையுள்ள எங்கள் நல்ல தேவனை கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, இந்த நல்ல காலவளைக்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடந்து போன ஒரு வார காலமாக அடியங்களை நீர் குடும்பங்களாக சபையாக பாதுகாத்த உனது நல்ல கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வாரத்தின் ஒரு நாள் காலை வேளையிலேயே நாங்கள் சபையாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வேளை கர்த்தாவே, நாங்கள் துதிக்கும்படி ஆராதிக்கும்படியாக அடிகளை கிருபைதரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. பல வீடுகளில் பல இடங்களில் இந்த கர்த்தாவை துதிக்கிற வேளையிலும் ஆராதிக்கிற வேளையிலும் தேவனுடைய பிரசனங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. தாராயண பகுதியை கர்த்தாவே முழு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பல் கடைசியுடன் தேவனுடைய பிரசனத்தால் மூடி மறைக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. பாடொண்டி கிருபைதரும்படியாக செபிக்கிறோம், ஆராதிக்கொண்டு கிருபைதரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய மாற்றமில்லா வசனம் மூலமாக எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். பயத்தோடு நடக்கத்தோடு கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படி உம்மை ஆராதிக்கும்படியாக உங்கள் நாமத்தை மேம்படுத்த கிருபைதரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை தடையாக இருக்கின்ற எல்லா தடை சக்திகளை இயேசு நாமத்தில் மாற்றி கர்த்தாவே, திருநாமத்தை மேம்படுத்த கிருபைதரும்படியாக செபிக்கிறோம். இரத்த கோட்டை மறைக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லாரும் கர்த்தாவே, குடும்பங்களாக கர்த்தாவே, சபையாக இரத்த கோட்டை மறைக்கும்படியாக அடினீங்க கர்த்தாவே. உடைய கருத்தில் தருங்க கர்த்தாவே, திருகதம் போல வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். திருநாமத்தை மேம்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இருக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லாரும் பாடல் பாடுற வேளையிலே கரங்களை எடுத்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பேசிக் கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பேசிக் கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதாய் ரட்சகர், இயேசுதாய் ராஜா, இயேசுதாய் ரட்சகர், இயேசுதாய் ராஜா. சர்வவல்லவர் சாவை வென்றவர் ஜீவனா, சர்வவல்லவர் எஜமானே, சாவை வென்றவர் மனவாளர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வவல்லவர் சுந்தரமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வவல்லவர் எஜமானே, சாவை வென்றவர் மனவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கம்
உலகமெங்கும் பறைசாற்றுவே ஊரெல்லாம் சொல்லிடுவே உலகமெங்கும் பறைசாற்றுவே ஜீவிக்கிறாய் என் இயேசு அவர் சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறாய் என் இயேசு அவர் சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் ஜீவனார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் மனவாளே சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குறதற்கு சந்தோஷமோ சமாதானமோ என் உள்ளத்தில் பொங்குறதா பாவமெல்லாம் பொறுத்துவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் பாவமெல்லாம் போற்றிவிட்டார் பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் ஜீவனார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் மனவாளே ஊரெல்லாம் சொல்லிடுவே நான் உலகமெங்கும் பறைசாற்றுவே ஊரெல்லாம் சொல்லிடுவே உலகமெங்கும் பறைசாற்றுவே ஜீவிக்கிறாய் என் இயேசு அவர் சீக்கிரமாய் வந்திடுவார் ஜீவிக்கிறாய் என் இயேசு அவர் சீக்கிரமாய் வந்திடுவார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் ஜீவனார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் ஜீவனார் சர்வவல்லவர் சாதனைத்தவர் ஹல்லேலூயா. ஒரு தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை எல்லோரும் கரங்களை எடுத்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரு எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின்றுள் வாழ வேண்டும் பாரு எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின்றுள் வாழ வேண்டும் தூயாதி தூயவரே உமது
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின்றுள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின்றுள் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்கள் நீக்கிடுவே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்கள் நீக்கிடுவே. பாரில் எனக்கு உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்கள் நீக்கிடுவே. பார்வோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவங்கள் நீக்கிடுவே. பாரில் எனக்கு உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். தூயாதி ஹல்லேலூயா உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வந்தாகுமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வந்தாருமே. பாரில் எனக்கு உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். தூயா ஹல்லேலூயா praise the Lord, glory to God, புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீக்குள் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ- ஆமென் ஹல்லேலூயா praise the Lord glory hallelujah praise the Lord துணை கலகலதெல்லாம் சங்கலாகவே praise the Lord hallelujah hallelujah தேவனுடைய பிரச்சனை வெளிப்படும்படியாக
நான் பாடுவேன் தூயாதீம் தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பார் எனக்கு வேறென்ன வேண்டும் உயிருள்ளவரை நீர் வாழ வேண்டும் பாரில் எனக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கடந்து போன ஒவ்வொரு நாட்கள் அற்புதமாக அவளை நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்காக அவருடைய கிருபைகளுக்காக நன்றியோடு நாம் தேவனை துதிக்க தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட வளர்ந்தாருமே என்று பக்தன் பாடுகிறான். ஹல்லேலூயா. துன்பங்களை தாங்கிட நம்முடைய அருமையாண்டவர் சோதனைகளை தாங்கிட நமக்கு பலம் தருகிற தேவன். ஹல்லேலூயா. glory Jesus. முற்றிலுமாக அருமையாண்ட சுபப்போடு ஹல்லேலூயா இந்த ஆராதனையிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். praise the Lord, glory Jesus. ஹல்லேலூயா. நம்முடைய அருமையாண்டவர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிறார். ஒரு அன்பிற்காக ஒரு கிருபைகளுக்காக ஒரு வல்ல செயல்களுக்காக நன்றியோடு தேவனை துதிப்போம். praise the Lord, hallelujah. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா.
வல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே பரிசுத்தரே வளைந்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே சுனாதா ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை Hallelujah, praise the Lord. ஆராதனை Hallelujah, ரட்சகரே இயேசுநாதா ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை Praise the Lord. Hallelujah, glory to God. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே Hallelujah. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே
படைத்தவரே ஆராதனை உம்மை ஹல்லேலூயா ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. இத்துணிவு கிடைக்காத நல்ல பாக்கியத்தை அடிங்களை தந்தீரே அப்பா. உமக்கு நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. Glory Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இம்மட்டுமாக பாடி தேவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக அருமை ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நாம் தேவ செய்திக்காக கடந்து போகிறோம். தேவன் நம்மோடு பேசும்படியாக, தேவனுடைய வசந்தம் மூலமாக நம்மோடு இடைபடும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக, விடுதலை இருக்கும்படியாக நம்மை தாழ்த்து ஒப்பு ஜெபிப்போம். எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல தேவனை கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, நல்ல விலைக்காக நன்றியோடு மை துதிக்கும் மட்டுமாக மை பாடி மை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நல்ல கிருபைக்காக நன்றி சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நடக்கிற தேவை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய மாற்றமில்ல வசனம் மூலம் அந்த எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிரைஸ் வசனம் பேசுகிற கிருபை கர்த்தாவே பகிர்ந்தபடியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கேட்கிற எல்லாரும் கர்த்தாவே விடுதலையாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் கிருபை ரத்த கோட்டை எல்லாரும் மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கர்த்தாவே வசந்தை கேட்கொண்ட கிருபை கர்த்தாவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பயந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை கர்த்தாவே அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேதத்தின் மர்மங்களை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தருவோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. அருமை ஆண்டவர் கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை குடும்பங்களாக சபையாக இருந்த இடங்களிலேயே அவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கிடைக்காத நல்ல பாக்கியத்தை அருமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சற்று நேர சிந்தனைக்காக 91ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை படிக்கலாம். சங்கீதம் 91 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை படிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவுமாகும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் மிக முக்கியமான 3 சங்கீதங்கள் வேதத்தில் உண்டு. அவை 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதங்கள் மிக
முக்கியமான சங்கீதங்களாகும். அநேகர் சங்கீதங்களை விரும்பி படிப்பதுண்டு, மனப்பாடமாக இந்த சங்கீதங்களை சொல்வதுண்டு. இதில் மொத்தம் இதில் 91ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு அருமையான சங்கீதமாக காணப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 91ஆம் சங்கீதத்தில் மொத்தம் 23 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 91ஆம் சங்கீதத்திலே 23 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. பாதுகாப்பை பற்றிய வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீதத்தில் உண்டு. பராமரிப்பை பற்றிய வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீதத்திலேயே காணப்படுகின்றன. போஷித்து வழிநடத்துகின்ற வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீதத்திலேயே உண்டு. அது மாத்திரமல்ல, சத்துருவின் மேல் ஜெயமெடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீதத்தில் உண்டு. இந்த சங்கீதத்தில் அளவற்ற தேவ பலனும் தேவ வல்லமையும் தேவ கிருபைகளும் இந்த சங்கீதத்திலேயே காணப்படுகின்றன. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மொத்தமாக இந்த சங்கீதத்திலேயே அநேக ஆவிக்குரிய பலனும் சக்தியும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த சங்கீதத்திலேயே காணப்படுகின்றன. இந்த சங்கீதத்திலே அடங்கி இருக்கின்றன. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் உன்னதமான மறைவில் இருக்க முடியாது. அநேகர் வாஞ்சிப்பார்கள் உன்னதமான மறைவில் இருக்க வேண்டும் என்று. எல்லோருக்கும் உன்னதமானுடைய மறைவிலே இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிப்பவர்கள் மாத்திரமே, தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்களுக்கு மாத்திரமே, தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே உன்னதமானவரின் மறைவில் சர்வருடைய நிழலில் தங்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மாத்திரமே சர்வவல்லுடைய நிழலில் தங்க முடியும். எல்லோருக்கும் சர்வருடைய நிழலிலே தங்க முடியாது. தேவனுடைய வசனங்களை கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து அடிஸ்தான உபதேசத்திலே ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே சர்வவல்லுடைய நிழலில் தங்க முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வவல்லுடைய நிழலின் கீழ் தங்குகிறவர்களுக்கு இந்த 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவர்களுக்குரியது. யாருக்குரியது? சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் தங்குகின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 91ஆம் சங்கீதத்தின் 23 வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் தங்க வேண்டும் என்ற வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையிலேயே காணப்பட வேண்டும். என்ன வாஞ்சை? சர்வருடைய நிழலின் கீழ் தங்க வேண்டுமே என்ற வாஞ்சை நமக்கு ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் தம்முடைய அன்பின் சிறகுகளாலே அருமையாய் நம்மை மூடுவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை உண்டு என்றால், ஹல்லேலூயா, அவர் தம்முடைய சிறகுகளினாலே நம்மை மூடி பாதுகாக்க, மறைக்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு சொல்வார்கள், வெயிலின் கொடுமை நிழலில் தான் தெரியும் என்று. ஹல்லேலூயா. வெயிலின் கொடுமை நிழலில் வருகிற வேளையிலேயே தெரியும் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அடைக்கலத்தின் மேன்மையை அதை ருசி பார்த்து அனுபவிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய அடைக்கலத்தின் கிருபைகளை பற்றி தெரியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் அடைக்கலத்தின் மேன்மையை அதை ருசித்து அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே அவருடைய கிருபையின் மகிமை பற்றி தெரியும். மற்றவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அவர்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ண விரும்புவதில்லை. அவர்கள் உள்ளம் கர்த்தருடைய நிழலாகிய தேவ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவனின்
சந்நிதத்திற்கு ஓடி வரும்படியாக வாஞ்சிப்பார்கள். ஹalleluya. அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலேயே தேவ சந்நிதியிலேயே பிரைஸ் தி லார்ட் ஓடி வரும்படியாக அவர்கள் வாஞ்சிப்பார்கள். ஹalleluya. தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கும்படியாக அவர்கள் வாஞ்சிப்பார்கள். ஹalleluya. அவர்கள் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ண விரும்புவதில்லை. அவர்கள் உள்ளம் கர்த்தருடைய நிழலாகிய தேவனுடைய பிரசன்னத்தின் கீழாக ஹalleluya கர்த்தருடைய நிழலின் கீழ் வந்து அடைக்கலம் கொள்ளும்படியாக அவர்கள் எப்பொழுது வாஞ்சிப்பார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 42 சங்கீதம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா ஹalleluya தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலேயே வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை தேவனுடைய சமூகத்திலேயே வர வேண்டுமே. ஹalleluya. தேவனோடு அண்டி ஜீவிக்க வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை பிரைஸ் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமானவரும் மறைவில் இருக்கும் போது உலகம், மாமிசம், பிசாசு நம்மை அணுகவே முடியாது. ஹalleluya. சாத்தான் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. காரணம் என்ன? நாம் உன்னதமான மறைவிலே சர்வ வல்லோருடைய நிழலில் இருக்கிற வேளையிலேயே உலகம், மாமிசம், பிசாசு நம்மை நெருங்க முடியாது. ஹalleluya. சாத்தான் நம்மை தொட முடியாது, அணுக முடியாது. நாம் எங்கே இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லோருடைய நிழலில் இருக்கிற காரணத்தினால் ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சாத்தான் நம்மை நெருங்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. படிக்கலாம் சங்கீதம் 32 சங்கீதம் 7வது வசனம் படிக்கலாம். சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஹalleluya. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன், சர்வருடைய நிழல் தங்குகிற வேளையிலேயே அவர் நமக்கு மறைவிடமாயிருக்கு. தேவனுடைய வசனம் சொல்ற, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். அடுத்தது, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நம்மை சுற்றிலும் பிரைஸ் தி லார்ட் பொல்லாத மனுஷனுடைய கொடுமைகள், தீமைகள், கொடூரங்கள், துரோகங்கள் வருகிற வேளையில் ஹalleluya நம் ஹalleluya மனதை மிகவும் வேதனைப்படுத்தக்கூடும். ஹalleluya நம்மை சோர்வடைய செய்யக்கூடும். ஹalleluya நமக்கு விரோதமாக பல பிரச்சனைகள் பலர் மூலமாக வருகிற வேளையிலேயே நாம் வேதனைப்பட சூழ்நிலைகள், நாம் சோர்வடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏற்படலாம். ஹalleluya அப்பப்பட்ட வேளையிலேயே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எலியாவுடைய வாழ்க்கையிலேயே அவன் தேவனுக்காக அரும் பெரும் காரியங்களை செய்தவன். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு சகோதரன் பேச்சின் மூலமாக அவன் சோர்வடைந்து போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஹalleluya சூரச் செடியின் கீழாக அவன் ஹalleluya படுத்திருக்கிறான். சூரச் செடியின் நிழலின் கீழ் அவன் படுத்திருக்கிறான். போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஹalleluya சோர்வின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பிரைஸ் இப்படிப்பட்ட ஹalleluya பல சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலேயே வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அநேகர் நம்மை சோர்வடைய செய்யலாம். நமக்கு விரோதமாக கொடுமைகள், தீமைகள், துரோகங்கள், ஹalleluya வேதனைகள் ஹalleluya வருகிற வேளையிலேயே பிரைஸ் தி லார்ட். ஹalleluya நம்முடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்யக்கூடியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே கடந்து வரலாம். ஹalleluya எலியாவை போல, எலியா தேவனுக்காக அரும்பெரும் காரியங்களை செய்தவன். ஆனால் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஒரு பேச்சின் முன்பாக போதும் ஆண்டவனே என்று சூரச் செடியின் நிழலின் கீழ் அவன் என்ன செய்கிறான்? படுத்து தூங்குகிறான். ஹalleluya பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நிழல் என்பது பிரைஸ் தி லார்ட் மரங்களில் நிழலை போன்றது அல்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நிழல் என்பது
உறவினர்களின் நிழலை போன்றது அல்ல. கர்த்தருடைய நிழல் என்பது நண்பர்களின் நிழலை போன்றது அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய நிழல் என்பது மேன்மையான இளைப்பாறுதலை தருகின்ற நிழல், கர்த்தருடைய நிழல். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வசனம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான் என்று. ஹalleluya, மட்டுமாக ஹalleluya, அவருடைய நிழலின் கீழாக ஹalleluya நம்மை மறைத்து பாதுகாத்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, உன்னதமான தேவன் ஹalleluya நமக்கு நிழலாய் இருக்கின்றார். ஹalleluya, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹalleluya, நமக்கு அவர் மறைவிடமாக இருக்கின்றார். ஹalleluya, நாம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya சோர்ந்து போருக்கு இடம் கொடுக்காமல் ஹalleluya நம்மை பலப்படுத்தி சக்திகரிக்க முடியாக அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஹalleluya, சத்ருவானவன் நம்மை தொடாதவனும் பாதுகாக்க முடியாக அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, அவருடைய நிழலின் கீழாக ஹalleluya ஒவ்வொரு நாட்களும் இருக்க முடியாக அருமை ஆண்டவர் நமக்கு கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். ஹalleluya, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, உன்னதமானவர் மறைவில் சர்வருடைய நிழலில் இருக்கிற வேளையிலே ஹalleluya உலகம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya மாமிசம் பிசாசு சத்ருவானவன் ஹalleluya நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஹalleluya, நாம் அவருடைய நிழலின் கீழ் இருக்கிற காரணத்தினாலே ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறபடினாலே ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya தீங்கு அணுகாமல் நம்மை பாதுகாக்க நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக அடைக்கலமானவர். பிரைஸ் சங்கீதம் 91:2 படிக்கிற வேளையிலே, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹalleluya, praise Lord, ஹalleluya. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். ஹalleluya, இந்த வசனத்திலேயே கர்த்தருடைய அன்பையும் அவர் தருகின்ற பாதுகாப்பையும் 4 விதங்களிலேயே praise Lord, ஹalleluya காண்கிறோம். ஹalleluya, ஒன்று praise Lord, அவர் நமக்கு அடைக்கலம். ஹalleluya, இரண்டாவதாக அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். மூன்றாவது அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான்காவது praise Lord, ஹalleluya நாம் நம்பி இருக்கிறவராக இருக்கின்றார். ஹalleluya, praise Lord, ஹalleluya. முதலாவதாக praise அவர் நமக்கு அடைக்கலமானவர். ஹalleluya, praise Lord. இரண்டாவதாக அவர் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார். மூன்றாவதாக praise Lord, தேவன் நமக்கு சொந்தமானவராக இருக்கிறார், உரிமை பாராட்டும்படியாக. நான்காவதாக praise Lord, நாம் நம்பி இருக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, கர்த்தருடைய அடைக்கலத்தை தாண்டி யாரும் வந்து ஹalleluya நமக்கு எந்த தீங்கு செய்ய முடியாது. ஹalleluya, praise God. காரணம் என்ன? அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவனுடைய அடைக்கலத்தை தாண்டி ஹalleluya யார் நமக்கு வந்து எந்த தீங்கு செய்ய முடியாது. ஹalleluya, praise God, ஹalleluya. கர்த்தருடைய கோட்டையை தாண்டி யாரும் வந்து நம்மை சிறைபிடிக்க முடியாது. ஹalleluya, கர்த்தருடைய அன்பை விட்டு praise God யாரும் நம்மை பிரிக்க முடியாது. காரணம் என்ன? நாம் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஹalleluya, praise God, ஹalleluya. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை படிக்கிற வேளையில் யோனா சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின்
அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹalleluya, praise the Lord. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிற வேளையிலேயே, அவர் நமக்கு கோட்டை இருக்கிற வேளையிலேயே, praise the Lord, hallelujah, அவருடைய அன்பை விட்டு யார் நம்மை தொட முடியாது, சிறைபிடிக்க முடியாது. ஹalleluya. பவுல் அப்போஸ்தலன் ஹalleluya, பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு நிருபம் 7 யுனமாக சொல்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹalleluya. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹalleluya. படிக்கலாம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் பாருங்கள், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஆமென், முற்றும் ஜெயம் கொள்ளுவராய் இருக்கிறோம் என்று தேவனுடைய வசனம் போதிக்கின்றது. என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஹalleluya, நம்முடைய நேராக எது கடந்து வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த சக்தியும் நம்மை பிரிக்க முடியாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியரை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலேயே மூழ்கடித்து, ஹalleluya, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தினார். கரங்களை துதிப்போம். ஹalleluya, praise the Lord, hallelujah. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனைகளை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை, ஹalleluya, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து, praise the Lord, hallelujah, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் நம்முடைய தேவன். ஹalleluya, praise the Lord. அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். ஹalleluya, praise the Lord. எந்த தீங்கும் நம்மை அணுகாமல், ஹalleluya, அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த, ஹalleluya, எந்த சத்ரு நம்மை தொடாமல் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்த, தேவனுடைய அன்புக்குள்ளாக, praise the Lord, அவர் நம்மை வழி நடத்த, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அவர் நம்மை வழி நடத்த, தேவனுடைய மகிமைக்குள்ளாக அவர் நம்மை வழி நடத்த, தேவ கிருபையினாலேயே அவர் நம்மை வழி நடத்த நம்முடைய அருமை ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. மூன்றாவதாக அவர் நமக்கு கோட்டையாக இருக்கின்றார். ஹalleluya, praise the Lord. ஒவ்வொரு அரண்மனையை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கும். ஹalleluya. கோட்டைக்கு பெரிய மதில்கள் உண்டு. ஹalleluya. கோட்டை பெரிய மதில்கள் உண்டு. கோட்டைக்கு வெண்கல கதவுகள் உண்டு, இரும்பு தாழ்பாள்கள் உண்டு. எந்த சத்துருவும் உள்ளே வந்து, ஹalleluya, praise the Lord, hallelujah, எந்த தீங்கும் செய்ய முடியாத வண்ணம் கோட்டை உறுதியாக இருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. தோட்டத்திற்கு ஒரு வேலி, ஹalleluya, தோட்டம் பாதுகாக்கப்படும்படியாக தோட்டத்துக்கு ஒரு வேலி போடுவார்கள். எதற்காக? வெளியில் உள்ள மிருகங்கள் தோட்டத்துக்குள்ள கடந்து வந்து தோட்டத்தில் உள்ள பொருட்களை நாசமாகாமல் ஆக்காமல் இருக்கும்படியாக தோட்டத்திற்கு வேலி போடுவார்கள். ஹalleluya, praise the Lord, hallelujah. வேலி இல்லை என்றால் வெளி மிருகங்கள் உள்ளே வந்து தோட்டத்தின் பயிர்களை என்ன செய்யும்? அழித்து விடும். ஹalleluya. அப்படி அழிக்காமல் தோட்டம் பாதுகாப்பாக, பயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியாக தோட்டத்திற்கு வேலி போடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் கதவுகள் தேவை. கதவுகள் இல்லை என்றால் திருடர் வந்து உள்ளே புகுந்து, praise the Lord, உள்ளே இருக்கின்ற எல்லா பொருட்களையும் திருடி விடுவார்கள். ஆனபடினாலேயே எல்லா வீடுகளுக்கு என்ன செய்வார்கள்? கதவு போடுவார்கள். அதே வண்ணமாக praise the Lord, hallelujah, தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஹalleluya, அருமை ஆண்டவர் அவர் கோட்டையாக இருக்கின்றார். ஹalleluya, நமக்கு கோட்டையாக நம் அருமை ஆண்டவர் இருக்கின்றார். ஆனால் எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. நம்மை ரட்சித்த நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் நமக்கு அடைக்கலமாக கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். ஹalleluya. ஒவ்வொரு நாட்களிலும் நம்மை பாதுகாக்கின்ற ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹalleluya, praise the Lord. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளேயே நம்மை மறைத்து பாதுகாக்கின்றார். ஹalleluya. ஒவ்வொரு நாட்களிலும், ஹalleluya, ஒவ்வொரு நிமிஷங்களிலும், ஹalleluya, நம்முடைய அருமை ஆண்டவர், praise the Lord, hallelujah, நம்மை இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாக்கின்றார். ஹalleluya. எந்த சத்துருவும் தொடாத வண்ணம், praise the Lord, hallelujah,
ஹalleluya. எந்த தீய சக்திகளும் தொடாத வண்ணம் praise the Lord hallelujah. எந்த ஆபத்துகளும் அணுகாத வண்ணம் praise the Lord hallelujah. praise the Lord. இயேசு அவருடைய hallelujah இரத்த கோட்டைக்குள்ளேயே நம்மை மறைத்து பாதுகாக்கின்றார் hallelujah. அவர் நமக்கு அடைக்கலமானவர் praise the Lord. அவர் நமக்கு கோட்டையானவர் hallelujah. இரத்த கோட்டைக்குள்ளே தேவனை ஆராதிக்கின்ற தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளை hallelujah ஒவ்வொரு நாட்களும் அவர் praise the Lord மறைத்து பாதுகாக்கின்றார் hallelujah. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானாம், பாவத்தை வென்று விட்டான். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானாம், பாவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவான். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya. உடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை ஒவ்வொரு நாட்களிலும் மறைத்து பாதுகாக்கின்றார் நம்முடைய அருமை ஆண்டவர். ஹalleluya. படிக்கலாம் சங்கீதம் 18 2-3 வசனங்களை படிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும், என் துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹalleluya. பாருங்கள், நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார். ஹalleluya. வர்ணிக்க முடியாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. கர்த்தர் கிருபையால் கொடுத்த அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளேயே நாம் அனுதினமும் நிலைத்திருக்க வேண்டும். ஹalleluya. கர்த்தர் அடைத்திருக்கின்ற வேலிக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய நிழலின் கீழாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவன் விரும்புவது அதுதான். இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹalleluya. அவருடைய கோட்டைக்குள்ளாக இருக்க வேண்டும்.
Praise the Lord. Hallelujah. அப்பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும்? பாதுகாப்பு கிடைக்கும். ஹalleluya. நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால், ஹalleluya, praise the Lord. ஹalleluya, அந்த கோட்டைக்குள்ளாக, அவருடைய நிழலுக்குள்ளாக நாம் இருக்கிற வேளையிலேயே praise நமக்கு மிகுந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாக, வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் எல்லா தீங்குக்கும் ஹalleluya விலக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவர். ஹalleluya, praise the Lord. கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். எல்லா தீங்குக்கும் விலக்கி அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. ஹalleluya, praise the Lord. நம்மை தப்புவிக்க நம்முடைய அருமை ஆண்டவர் அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஏசாயா 54:17 சொல்லுகிற வேளையிலேயே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று. ஹalleluya, praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசியாக சொல்லுகிறார். ஹalleluya, 54:17 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும். யாருக்கு விரோதமாக? தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற ஹalleluya, praise எந்த ஆயுதமும் praise வாய்க்காதே போகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya, praise என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற praise ஹalleluya ஆயத்தப்படுத்தப்படுகின்ற ஹalleluya எந்த ஆயுதமும் ஹalleluya வாய்க்காதே போகும். காரணம் என்ன? நாம் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். praise hallelujah. நாம் தேவனுடைய நிழலுக்குள்ளாக இருக்கின்றோம். ஆனபடியாலேயே எந்த தீங்கு நம்மை அணுகாமல் praise the Lord நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை பாதுகாக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, praise the Lord. ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக கண்ணிகளை வேடன் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பறவைகளை பிடிக்கும்படியாக ஒவ்வொரு பறவைகளுக்கும் விதவிதமான கண்ணிகளை வேடன் வைப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுபோல சாத்தானும் ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது என்று கண்டு அதற்கேற்ற கண்ணிகளை வைப்பான். ஹalleluya. அவன் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, சுற்றித் திரிகிறவன். ஹalleluya, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவன். நம்முடைய பலவீனங்களை அவனுக்கு தெரியும். ஆனபடினாலே பலவீனங்களை ஒத்தவனமாக பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, அவன் பிடிக்கும்படியாக பலவிதமான கண்ணிகளை, பலவான முயற்சிகளை ஹalleluya தேவனை ஆராதிக்கின்ற, தேவனை துதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் வைப்பான். ஹalleluya, praise the Lord, hallelujah. ஆதாம் ஏவாளுக்கு விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனி ஒரு கன்னியாக அமைந்தது. ஹalleluya, hallelujah. விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பார்த்தார்கள், இச்சித்தார்கள், praise the Lord, பறித்து புசித்தார்கள். ஹalleluya, அது ஒரு கன்னியாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஹalleluya, ஏசாவுக்கு சிவப்பான கூழ் ஒரு கன்னியாக காணப்பட்டது, தன்னுடைய பசியை அடக்குவதற்காக. ஹalleluya, praise the Lord, hallelujah, hallelujah. அந்த சிவப்பான கூழ் ஒரு கன்னியாக காணப்பட்டது. ஹalleluya, ஆகானுக்கு பாபிலோனிய சால்வை ஹalleluya ஒரு கன்னியாக காணப்பட்டது. ஹalleluya, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அதை இச்சித்து எடுத்து ஹalleluya ஒளித்து வைத்தபடினாலேயே praise the Lord, hallelujah, அவருடைய நிலைமை மோசமான நிலைமை நேராக கடந்து போனது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆகானுக்கு பாபிலோனிய சால்வை அந்த வாழ்க்கையிலே கன்னியாக காணப்பட்டது. அதேபோல கேயாசிக்கு நாகமானன் பொற்காசுகள் ஒரு கன்னியாக காணப்பட்டது. ஹalleluya, சாலமன் ராஜாவுக்கு அந்நிய ஸ்திரீகள் ஒரு கன்னியாக இருந்தார்கள். ஹalleluya, யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசுகள் ஒரு கன்னியாக இருந்தது. ஹalleluya, விதவிதமான கன்னிகள். ஹalleluya, praise the Lord,
ஹalleluya பலவீனங்களை அறிந்து ஹalleluya சாத்தான் விதவிதமான கண்ணிகளை நம்முடைய வாழ்க்கையிலேயே கொண்டு வருவான். ஹalleluya யோசேப்புக்கு போத்திபார் மனைவி ஒரு கன்னியாக இருந்தார். ஆனால் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya பரிசுத்தமுள்ள யோசேப்பு ஹalleluya அந்த கண்ணியிலேயே அவன் அகப்படவில்லை, சிக்கவில்லை. ஹalleluya பாவத்துக்கு விலகி ஓடின அதே வண்ணமாக சத்துருவான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பல விதமான கண்ணிகளை கொண்டு வருகிற வேளையிலேயே பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya தேவனுக்கு பயப்படுற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான பாவங்களிலேயே ஈடுபடக்கூடாது. அதேதான் ஹalleluya யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஹalleluya தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. ஹalleluya நமக்கு விரோதமாக ஹalleluya நமக்கு நேராக வருகின்ற எல்லாவன கண்ணிகளிலிருந்து ஹalleluya நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். யோசேப்பை போல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya கர்த்தர் யோசேப்பை ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya கண்ணிகளிலிருந்து ஹalleluya பாதுகாத்தார். காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பிரியமான மகனாக பரிசுத்தவனாக காணப்பட்டபடியினாலே ஹalleluya தேவனுடைய கிருபை அவனை தாங்கினது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya நீ உன்னதமான மறைவில் இருக்கையில் ஹalleluya எல்லா விதமான கண்ணிகளுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya நீ சர்வ வல்லவருடைய நிழலின் கீழ் இருக்கிற வேளையிலே எல்லா கண்ணிகளுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹalleluya அவருடைய கோட்டைக்குள்ளாக இருக்கிற வேளையிலே நீ எல்லா கண்ணிகளுக்கும் தப்புவிக்கப்படுவாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya தப்புவிப்பாய். எப்பொழுது? ஹalleluya உன்னதமான மறைவின் கீழாக ஹalleluya சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிற வேளையிலே ஹalleluya தேவனுடைய கோட்டைக்குள்ளாக இருக்கிற வேளையிலே ஹalleluya எல்லா விதமான தீங்குக்கும் ஹalleluya அவர் விலக்கி பாதுகாக்க நம்முடைய அருமை ஆண்டவர் என்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya அடுத்ததாக அவருடைய சத்தியம் பிரைஸ் தி லார்ட் சங்கீதம் 91:4 படிக்கிற வேளையிலேயே அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம்புவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடோமாயிருக்கும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடோகமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று சத்திய வசனம் ஹalleluya, இரண்டாவது சத்தியமாகிய இயேசு ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya ஒன்று சத்தியம், இரண்டு சத்தியமாகிய இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. யோவான் 14:6 படிக்கிற வேளையிலே அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். ஹalleluya சத்தியமான தேவன் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் சத்தியத்தையும் நம்பின சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. அவருடைய சத்தியத்தின்படி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை அவர் விடுதலை கொடுத்து பாதுகாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya வேத புத்தகத்தில் இன்னொரு பெயர் சத்திய வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya உண்மையும் சத்தியமானவைகள், அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya வேத வசனங்கள் சத்தியமானவைகள். ஹalleluya அது உண்மையானவைகள், அது நீதி உள்ளவைகள், அது ஜீவனுள்ள வசனங்களாய் காணப்படுகிறது. ஹalleluya சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஹalleluya நாம் சத்தியத்தின்படி நடந்தால் ஹalleluya சத்திய தேவன் ஹalleluya வழியும் சத்தியம் ஜீவனமான தேவன் நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நாம் உன்னதமான மறைவில் இருக்கிற வேளையிலே சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிற வேளையிலே அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக இருக்கிற வேளையிலே பிரைஸ் தி லார்ட் ஹalleluya நம்மை விடுவிக்க நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூடு உண்டு என்பதை மறந்து போக கூடாது. எப்பேற்பட்ட பிரச்சனை மத்தியிலும் ஹalleluya எப்பேற்பட்ட கண்ணிகளை வேடன் கொண்டு வந்தாலும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya அதில் அகப்படாத வண்ணமாக நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை பாதுகாக்க
தேவனுடைய கிருபையினால் நம்மை பாதுகாக்க தப்புவிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்கலாம் சங்கீதம் 19:10-11 ஆகிய வசனங்களை படிக்கலாம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு. எவைகளை? தேவனுடைய வசனங்களை கை கொள்ளுகிறவனால் மிகுந்த பலன் உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் பிரைஸ் தி லார்ட் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனங்கள், ஹல்லேலூயா, சத்திய வசனங்கள், ஹல்லேலூயா, ஜீவனுள்ள வசனங்கள், ஹல்லேலூயா, நம்மை நடப்பிக்கிற வசனங்கள், ஹல்லேலூயா, நமக்கு ஜீவன் கொடுக்கின்ற வேத வசனங்கள், ஹல்லேலூயா, நம்மை பாதுகாக்கின்ற சத்திய வசனங்கள், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. தேவ வசனங்களை ஹல்லேலூயா படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள், சத்திய வசனங்கள், ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போதுமான வசனங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது சத்திய வசனம். ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள வசனம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்க இந்த வசனங்கள் போதுமான வசனங்களா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் தேவனுடைய வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்பதை இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மதுரமாயிருக்கிறது. தேன் எப்படி மதுரமாயிருக்கும்? அதை விட மதுரம் உள்ளது என்று தேவனுடைய வசனம் ஹல்லேலூயா வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வசனங்கள் நம்மை எச்சரிக்கின்றது. அன்பின் வசனங்கள் நம்மை எச்சரிக்கின்றது. சத்திய வசனங்கள் நம்மை எச்சரித்து சொல்லுகின்றது. ஹல்லேலூயா. பிரைஸ். அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகின்றேன். தேவன் காட்டுகிற பாதையிலேயே நாம் நடக்க வேண்டும். தேவன் கொடுக்கின்ற ஆலோசனையிலே நடக்க வேண்டும். அடிச்சுவட்களை பின்பற்றி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவைகளை கைக்கொள்ளால் மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை கைக்கொள்கிறனாலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே ஏற்று வசனப்படி ஜீவிக்கிறபடினாலேயே, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கிறபடினாலேயே மிகுந்த பலன் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் மிகுந்த பலன் உண்டு நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை, நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருடைய மரபில் இருக்கிறோம், அவருடைய நிழலின் கீழ் இருக்கிறோம், அவருடைய கோட்டைக்குள்ளாக இருக்கிறோம். எந்த சத்துரு நம்மை ஒன்று செய்ய முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவது, உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான் என்று தேவனுடைய வசனம் சொல்கிறது. உன்னதமானவன் மரபில் இருக்க வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே உன்னதமான மரபில் இருக்க முடியும். அவர் அந்த உன்னதமான மரபில் இருக்கிற மாத்திரமே சர்வ நிழலில் தங்க முடியும். சர்வ நிழலில் தங்க மாத்திரமே அவர் கோட்டையாக இருப்பார், அவர் அடைக்கலமாக இருப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே,
தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது தேவனுடைய வசனங்கள். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் படிக்க தவறக்கூடாது. இந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இந்த வசனங்கள் நம்மை வழிநடத்த போதுமான வசனங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சோர்வடைய வேளையிலேயே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நாம் பலவீனமடைகிற வேளையிலேயே இந்த வசனங்கள் நமக்கு பலன் கொடுத்து நம்மை பாதுகாக்க இந்த வசனங்கள் போதுமான வசனங்களாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேனிலும் தேன் கூட்டென்று ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் உள்ள வாக்கு தத்தங்கள் என்றென்றைக்கும் ஹல்லேலூயா நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் வாக்கு தத்தங்கள் என்றென்றைக்கும் ஹல்லேலூயா அது நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வானம் பூமியும் மாறி போனாலும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறி போவதில்லை. ஹல்லேலூயா. வானம் மாறி போகலாம், பூமி மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் மாறி போவதில்லையே இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சத்தியமாகிய பிரைஸ் தி லார்ட் கேடகம் நமக்கு பாதுகாத்து பிரைஸ் தி லார்ட் கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஆயுதமாய் இருக்கிறது. என்னை கேட்கின்ற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்நாள் வரையிலும் ஹல்லேலூயா நம்முடைய அருமை ஆண்டவர் ஹல்லேலூயா பாதுகாத்தார், அடைக்கலம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்பட தொடர்ந்து நம்மை பாதுகாக்கும்படியாக அவருடைய ஹல்லேலூயா பிரைஸ் கோட்டைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, நீ என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவர் உன்னை பிரைஸ் தி லார்ட் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகிலே உன்னை மூடுவார், அவர் செட்டங்கிலே அடைக்கலம்புவாய். ஹல்லேலூயா. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும் என்று ஹல்லேலூயா நாம் தியானித்தோம். என்னை கேட்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, ஹல்லேலூயா, அனுதினமும் ஹல்லேலூயா உன்னதமான மறைவில் இருக்கும்படியாக, ஹல்லேலூயா, சர்வருடைய நிழலில் தங்கும்படியாக, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவருடைய கோட்டைக்குள் ஹல்லேலூயா இருக்கும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்ம அருமை ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய நிழலில் இருக்கிற வேளையிலே எந்த சத்துருவும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, எந்த ஆபத்துகளும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. அவர் எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா நம்மை விடுவித்து பாதுகாக்க நம்முடைய அருமை ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனங்கள் சத்திய வசனங்கள், தேவ வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள், நம்மை விடுவிக்கின்ற வசனங்கள். ஹல்லேலூயா. நாம் படித்து தியானித்து இந்த வசனங்களிலே நாம் பலன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மை எவ்விதத்திலே வழிநடத்துகிறாரோ அவ்விதத்திலே வழிநடத்தும்படியாக நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறி போவதில்லையே இல்லை. ஹல்லேலூயா. வானம் பூமி மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறி போவதில்லையே இல்லை என்று பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அனுதினமும் ஹல்லேலூயா அவர் நிழலில் இருக்கும்படியாக நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, நம்முடைய மன வாஞ்சையின்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறவராக, ஹல்லேலூயா, தேவ சித்தத்தின்படியாக, ஹல்லேலூயா, தேவன் விரும்புகிறவராக நம்மை அவருடைய சமுத்திரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 நாம் கேட்ட வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை ஏற்றெடுத்துக் கொண்டு ஹல்லேலூயா அவர் பொய் சொல்கிற மனிதன் அல்ல, அவர் மனமாறுகிற மனிதன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. என்னை கேட்கின்ற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அனுதினமும் ஹல்லேலூயா அவர் ஹல்லேலூயா செட்டையின் கீழ் நம்மை மறைத்து பாதுகாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாம் தேவனுக்கு ஹல்லேலூயா பயந்து தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிற வேளையிலேயே பிரைஸ் அவனை பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றெடுத்துக் கொண்டு எல்லாரும் முடியவிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹalleluya, glory Jesus, hallelujah. பரிசுத்தரே, நன்றியோடு மை துதிக்கிறேன் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறேன் ராஜாதி ராஜாவே, நன்றியோடு மை துதிக்கும் மட்டுமா கர்த்தாவே. ஹalleluya. உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களோடு கூட இந்த கிருபைக்காக நன்றி சொல்றேன் கர்த்தாவே. வசனத்தை கேட்ட எல்லா தேவனுடைய உம்முடைய கரத்துலப்பி தேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. தேவ கிருபையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம், தேவ கிருபையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya. உன்னதமான மரவில் இருக்கிறவன் சர்வலோட நிழல் தங்குவான். ஹalleluya. அனுதினம் கர்த்தாவே உம்முடைய நிழலுக்குள்ளாக இருக்கும்படியாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவன், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவன், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவான். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் முன் கூடாரத்தையும் அணுகாமலே காத்திடுவான். ஒரு வாதையும் முன் கூடாரத்தையும் அணுகாமலே காத்திடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவான். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவான். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவான். உன் பாதங்கள் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேன், தம் சிறகுகளால் மூடுவான். 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 உன்னதமான மரவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழல் தங்குவான். ஹalleluya. அவர் சேட்டைகளாக நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மை பாதுகாக்க நம்முடைய அருமை ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கேட்ட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றெடுப்போம். இந்நாள் வரை பாதுகாத்த அருமை ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்த இயேசு இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை மறைக்க முடியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாக பாடி உம்மை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாக அடைகளுக்கு நல்ல கிருபைக்காக நன்றி சொல்றோம் கர்த்தாவே. மாற்றமில்லாத வசனம் மூலமாக எங்களோட பேசின கிருபைக்காக நன்றி சொல்றோம். வசனங்களை கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே விடுதலையாகவும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத தேவன் கிருபையாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் இரத்த கோட்டை மறைத்து பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாக தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை மாற்றால் வசனத்தை கேட்கும்படியாக தேவனை கிருபை தந்தால் தொடர்ந்து இந்த வாரத்தில் எல்லா பிரேயர் மீட்டிங்களும் நடைபெறும். வழக்கம் போல தினமும் மாலை 6:30 to 7:30 மணி வரை 1 hour பிரேயர் மீட்டிங் ஆன்லைனில் உண்டு. அது மாத்திரமல்ல, எல்லா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் குழந்தைகளுடைய புரோகிராம் உண்டு. வெள்ளிக்கிழமை 10 to 12 மணி வரை உபவாச பிரேயர் உண்டு. இந்த மீட்டிங்கில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்வேன். இந்த மீட்டிங் நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியாக இருக்கும். தேவன் கிருபை செய்வார்.
கடந்த நாட்களில் இதில் பங்கெடுத்த தேவனுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் நல்ல முறையில் காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். பாடும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிற. தொடர்ந்தும் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். ஹalleluya. வரும் நாட்களிலேயே பிள்ளைகள் மூலமாக நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாக, தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையோடு எங்கள் நல்ல தேவனை கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பந்தேறுவதில் மட்டுமாக பாடி வை துதிக்க முடிய ஆராதிக்க முடியாக மாற்றமில்லா வசனை கேட்பது நல்ல கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நைட்டில் பங்கெடுத்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறங்க. சபையாக குடும்பங்களாக இரத்த கொட்டை மறைக்க முடியாது ஜெபிக்கிறங்க. பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே தெய்வக்கூட கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறங்க தாவே. வேலை செய்ய இடங்களிலே பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறங்க தாவே. பலி யாத்திரையில் விசேஷ இடங்களில் எல்லா இடங்களிலும் தேவனுடைய அன்புக்காரன் கூட எல்லாரும் பேப்பர குடும்பமாக இரத்த கொட்டை மறைத்து பாதுகாக்க முடியாது செவி. எந்த தெங்கு மரங்களுக்கு தாவே பாதுகாக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும். நல்ல புத்தி ஞானமும் தெய்வக்கிறம் பயன்படுத்த முடியாது செபிக்கிறங்க தாவே. குடும்பங்களாக ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிப்பட முடியாது செபிக்கிறங்க தாவே. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. ஹalleluya. பாரத்தோடு கவலையோடு வியாதியோடு கர்த்தாவே யாராவது உண்டென்றால் கர்த்தாவே அற்புதமான விடுதலை என் தேவன் கொடுக்க முடியாது செபிக்கிறேன். எல்லாரும் கர்த்தாவே இரத்த ஓட்டம் மறைக்க முடியாது கூடி சீக்கிரங்க தாவே. தேசத்திலே சபைகள் திறக்கப்பட முடியாது தேவன் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறங்க தாவே. தேசத்துல அந்த கர்த்தாவே ஹalleluya பொல்லாத நோய் கர்த்தாவே மாறும்படியாக என் தேவன் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறங்க தாவே. ஹalleluya. இந்த பட்டணம் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறங்க தாவே. ஹalleluya. சந்தோஷம் சமாதானம் கர்த்தாவே பட்டணத்தில் தங்கி விட முடியாது தேவன் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறங்க தாவே. எல்லோரும் கர்த்தாவே ஒன்று போல் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. போற இடங்களில் கர்த்தாவே தெய்வ கிருபை தெய்வ பிரசன்னம் கர்த்தாவே அனுபவிக்க முடியாது கிருபை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கை எல்லாரும் கர்த்தாவே ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது செபிக்கிறங்க தாவே. அடியின் குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். திருவிதம் போல வழி நடத்த முடியாது செபிக்கிறேன். எல்லா உடைய தாழ்த்துற மீட்பர் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் கேட்ட வசனங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. God bless you. தேவன் நல்ல ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.
குருத்தோலை கை எடுத்து குருத்தோலை கை எடுத்து குருத்தோலை கை எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன். நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு போதுமட்டி உண்டு. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. आराधना यीशु तुझे, सही आराधना यीशु तुझे. तू जो कहे मैं करूँगा, तेरे राहों पर मैं चलूँगा, तेरे चाल में ही रहूँगा मेरे प्यारे यीशुवे. आराधना यीशु तुझे, सही आराधना यीशु तुझे. हाथ तेरे पैर जो लगरों पर चले, आगे चलते हैं मुझे चिंता नहीं है. टाटा दियों को छिन्न वचनों से प्रभु साथी मेरे है. मुझे चिंता नहीं है. आराधना यीशु तुझे, सही आराधना यीशु तुझे. रागों को अंधेरों ने जब घेरा हो मेरे, प्रभु मुझको ले चले, मुझे डर ही नहीं है. फिरौन की सेना जब मेरे पीछे हो पड़ी, हे बचाता यीशु मुझको डर ही नहीं है. आराधना यीशु तुझे, सही आराधना यीशु तुझे. प्रेज द लॉर्ड. हालेलुया. The Faithful Hall of Fame, Joseph. So this is Joseph. Hey! You see, Joseph was the son of Israel and Rachel. Israel loved Joseph more than all 12 of his sons. In fact, he made Joseph a coat to show him how much he loved him. When Joseph's brothers saw this, they hated Joseph. One night, Joseph had a dream. When he awoke, Joseph told the dream to his brothers. He said, "Listen to this dream I had. We were gathering grain when suddenly my bundle of grain rose up and all of you bowed to me." This made his brothers hate Joseph even more. And they said, "You're gonna rule over us?" Then Joseph had another dream. And he told it to his brothers and his father. He said, "Listen, I had another dream. And this time the sun and moon and 11 stars were bowing down to me." This time Israel heard the dream and rebuked Joseph, saying, "Will your mother and brothers and I actually come and bow down before you?" The brothers were even more angry when they heard the second dream. Israel, however, decided to think about what Joseph was saying. One day, Joseph's brothers were working when they saw Joseph coming to meet them. One of his brothers mocked him and said, "Here comes the dreamer. Come on now, let's kill him and throw him away to be devoured by a ferocious animal. Then we'll see what comes of his dreams." One of the brothers named Reuben wanted to rescue Joseph, so he said, "Let us not take his life. Instead, throw him in the pit." Yeah. So when Joseph came to his brothers, they attacked him. They took the robe their father had given Joseph. They hoisted Joseph up and threw him into the well.
Then they saw a group of men from Midian coming towards them. Judah thought it would be a good idea to sell Joseph to these men. So the brothers sold Joseph to the merchants for 20 shekels. The brothers then took the coat of many colors back to their father and made him believe that Joseph had been killed. Israel wept for his son whom he loved. Meanwhile, Joseph was taken as a slave to Egypt to work in the house of a man named Potiphar, for Joseph's story was only just beginning. Praise the Lord. Dum 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் குருடர் பார்க்க வைத்தார் செவிடர் கேட்க வைத்தார் முடவர் நடக்க வைத்தார் அற்புதம் குருடர் பார்க்க வைத்தார் செவிடர் கேட்க வைத்தார் முடவர் நடக்க வைத்தார் அற்புதம் அவர் வாயில் அற்புதம் வழியில் அற்புதம் உடையில் அற்புதமே அவர் வாயில் அற்புதம் வழியில் அற்புதம் உடையில் அற்புதமே தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் கண்ணீர் மாற வைத்தார் நோய்கள் தீர வைத்தார் காற்றை அமர வைத்தார் அற்புதம் கண்ணீர் மாற வைத்தார் நோய்கள் தீர வைத்தார் காற்றை அமர வைத்தார் அற்புதம் அவர் கண்கள் அற்புதம் கைகள் அற்புதம் வார்த்தைகள் அற்புதமே அவர் கண்கள் அற்புதம் கைகள் அற்புதம் வார்த்தைகள் அற்புதமே தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் பசிக்கு உணவை தந்தார் பேய்க்கு அழிவை தந்தார் மருத்துவர் உயிரை தந்தார் அற்புதம் பசிக்கு உணவை தந்தார் பேய்க்கு அழிவை தந்தார் மருத்துவர் உயிரை தந்தார் அற்புதம் அவர் பிறப்பு அற்புதம் இறப்பு அற்புதம் உயிர்ப்பு அற்புதமே அவர் பிறப்பு அற்புதம் இறப்பு அற்புதம் உயிர்ப்பு அற்புதமே தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் தம் 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 அற்புதம் இயேசு செய்த யாவும் அற்புதம் ரம் 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 சரித்திரம் இயேசுவின் செயல்கள் யாவும் சரித்திரம் ஆமென். Praise the Lord. Today I am going to sing an action song. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus your King? There is power in the blood. There's power in the blood. Would you do live is just praise your sing. There's power in the blood. There's power in the blood. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆண்டவர் சேவையை செய்வாயா நீ அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு அனுதினம் அவர் புகழ் பாடுவாயா அவர் இரத்தத்திலே வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு
அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேங்க்யூ. Praise the Lord. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, கருப்பணிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, கருப்பணிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான பெண்கள் காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இல்லை. மெதுவான பெண்கள் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் எனக்கு இல்லை. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, கருப்பணிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடாரமடைவிலே ஒளித்து வைக்கிறே உன் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடாரமடைவிலே ஒளித்து வைக்கிறே உன் வேலைக்காகவே. கண்களே என்னை உயர்த்தி வைக்கிறே, உனக்கும் புதுப்பாடை என்னாவி தந்தீரே. கண்களே என்னை உயர்த்தி வைத்தீரே, உனக்கும் புதுப்பாடை என்னாவி தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, கருப்பணிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்பமே என் பெயரை அறிந்தீரே, ஆயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்பமே என் பெயரை அறிந்தீரே, ஆயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. உள்ளதை படைத்தே அந்நாள் வரையுமே அது தாண்டியவரே. உள்ளதை உன்னிடம் படைத்தே அந்நாள் வரையுமே அதை தாண்டியவரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் பனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் பனிப்பாசம் வைத்தீரே. ஆமென்.
you.